إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يقول الله تبارك وتعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما சர்வ புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு என்றென்றும் சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இரு தூதரங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபவு தாபியங்கள் நல்லடியார்கள் கியாம நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவர் பேரிலும் என்றென்றும் உண்டாதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவற்றை எடுத்து நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு விளக்கியிருக்கிறானோ தடை செய்திருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக ஞாபகம் ஊட்டிக்கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனுக்கு ஏராளமான அருட்கொடைகளை நேமத்துகளை வழங்கியிருக்கிறான். அந்த நேமத்துகளை யாராலும் மட்டிட முடியாது, எண்ணி பார்க்க முடியாது, கணக்கிட முடியாது என்று படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வே எம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவ்வாறு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட நேமத்துகளில் ஒன்றுதான் பிள்ளை செல்வமாக இருக்கிறது, குழந்தை பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒரு நேமத்தாக இருந்தாலும் அந்த குழந்தையை வைத்து நாளைய மறுமையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்பட இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு குழந்தையை தாயுடைய கற்பிலே உருவாக்குகின்ற பொழுது பல்வேறு படித்தரங்களிலே அல்லாஹ் உருவாக்கி கொண்டிருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்திரியமாக, இரத்தமாக, சதையாக, இப்படி மாற்றமான ஒவ்வொரு கோலத்திலே அந்த குழந்தையை உருவாக்குகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த காலத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அந்த கணவன் அந்த மனைவிக்கு தேவையான சத்துள்ள உணவுகளை கொடுத்து வயிற்றிலே இருக்கின்ற அந்த குழந்தை நல்ல முறையிலே வளர்ச்சி பெற வேண்டும், ஆரோக்கியமாக அந்த குழந்தை வெளியே வர வேண்டும் என்பதற்காக அடிக்கடி வைத்தியடத்திலே கொண்டு போகிறார். அந்த வைத்தியடத்திலே காட்டுகிறார். அந்த தாய்க்கு தேவையான அதாவது சக்தி உள்ள உணவுகளை வழங்குகிறார். இப்படி பல்வேறு விடயங்களை, தியாகங்களை செய்கிறார். அந்த பெண்ணை மிக கண்ணியமாக பராமரிக்கிறார். அதற்கு பின்னால் உண்மையிலே அந்த குழந்தை வெளியே வந்து விடுகிறது. அந்த குழந்தையை பெற்றெடுக்க வேண்டிய நாள் வந்துவிட்டால் அந்த கணவனும் மனைவியும் எவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள். ஒரு சந்தோஷமான ஒரு குழந்தைக்கு தாயாக, தந்தையாக நாங்கள் ஆகிவிட்டோம். அந்த குழந்தையை நாங்கள் எப்படியோ நல்ல முறையிலே வளர்ப்பதற்காக வேண்டி அந்த தாயும் அந்த தந்தையும் மிக கவனமாக அந்த குழந்தை விடத்திலே கையாளுகிறார்கள்.
தாங்கள் உண்ணுகின்ற உணவுகளை கூட சில நேரங்களிலே மாற்றிக்கொள்கிறார்கள். வளமைக்கு மாற்றமான உணவாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒழுங்கான பால் போய் சேர வேண்டும் என்று தாய் விரும்புகிறார். அந்த குழந்தை இரவிலே தூக்கம் இல்லாவிட்டால் எவ்வளவு தாய் கஷ்டப்படுகிறாள். அடுத்த நாள் வேலைக்கு போக வேண்டிய தந்தை எவ்வளவு கஷ்டப்படுகிறார். இப்படி அந்த குழந்தையுடைய காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பராமரிக்க வேண்டிய அதி உச்ச முறையிலே அந்த பிள்ளையை நல்ல முறையிலே வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கவனம் செலுத்தக்கூடிய தாயாக தந்தையாக அந்த 2 பேர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த குழந்தை வயதுக்கு போய் ஒரு வருடத்தை கழிக்கிறது, 2ஆம் வருடத்தை கழிக்கிறது. ஓடி ஆடி விளையாடக்கூடிய அந்த காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளையுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் பார்த்து சந்தோஷம் அடையக்கூடிய, கொஞ்சம் விளையாடக்கூடிய அந்த காலம் அப்படியே போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு பின்னால் 3-4 வருடங்கள் அந்த பிள்ளை எத்தும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஒரு 4 வயதாகிவிட்டது, 5 வயதாகிவிட்டது. இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? அந்த பிள்ளைக்கு ஊட்ட வேண்டியது உணவு மாத்திரமல்ல, அந்த பிள்ளையுடைய ஆரம்ப அந்த மூளை வளர்ச்சி, அந்த சிந்தனை, இவைகள் வளர்கின்ற பொழுது ஒழுங்கான ஒரு பாடசாலையிலே நாங்கள் இந்த பிள்ளையை நாங்கள் போய் சேர்க்க வேண்டும். அந்த பாடசாலை அறிவுக்கு முன்னால் அந்த பிள்ளை ஏனைய பிள்ளைகளோடு பழகக்கூடிய, அதாவது நாங்கள் பார்க்கின்றோம் மொண்டசரியாக இருக்கலாம், யூகேஜி, எல்கேஜி, கிட்ஸ் ஸ்கூல் என்ற பல பெயர்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். அந்த குழந்தைகளுக்காக வேண்டி இன்று மக்கள் தங்களிடம் வருமாறு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் பார்க்கின்றோம். உண்மையிலே கட்டாயம் அந்த குழந்தைக்குரிய வயதாகிவிட்டால் அந்த குழந்தை ஏதோ ஒரு விளையாட்டு பாடசாலையிலே சென்றாவது 4 மாணவர்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும், தாயையும் தந்தையையும் விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்க வேண்டும். இப்படியான ஒரு சிந்தனையோடு தான் அந்த குழந்தை வளர்க்கப்பட்டால் தான் நாளடைவிலே பாடசாலையிலே சென்று தனியாக அந்த பிள்ளை படிக்கக்கூடிய, பல மணி நேரங்களை கழிக்கக்கூடிய அந்த சிந்தனை, அந்த பயமற்ற அந்த எண்ணம் அந்த பிள்ளைக்கு வரும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அந்த பாடசாலை, ஆரம்ப பாடசாலையை தெரிவு செய்கிறோம். மொண்டசரியாக இருக்கலாம் அல்லது கிட்ஸ் ஸ்கூல்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு பேர். அன்பார்ந்த சோழர்களே, நாங்கள் இப்பொழுது அந்த குழந்தைக்கு பவுண்டேஷன், கல்விக்கான பவுண்டேஷன் அத்திவாரத்திடப் போகிறோம். நாங்கள் இந்த காலத்திலே பார்க்கின்றோம், ஜனவரி ஆகிவிட்டால் இப்படியான பாடசாலைகளை தெரிவு செய்வோம். நாங்கள் தெரிவு செய்யக்கூடிய அந்த பாடசாலையை தெரிவு செய்யக்கூடிய முறை என்ன? இதைத்தான் நான் இன்றைய ஹுத்துபாவிலே முக்கியமாக சொல்வதற்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பாக இருக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, எப்படி அந்த பிள்ளையுடைய ஆரோக்கியத்திலே நாங்கள் கவனம் செலுத்தினோமோ, எப்படி அந்த குழந்தை தாயுடைய வயிற்றிலிருந்து வெளிவரும் பொழுது ஆரோக்கியமாக அந்த குழந்தை வெளிவர வேண்டும் என்ற கவனம் செலுத்தினோமோ, அதே போன்று அந்த குழந்தை ஒரு நல்ல பிள்ளையாக, ஒரு நல்ல படித்த ஒரு பிள்ளையாக, மக்களுக்கு மத்தியிலே ஒரு திறமையான ஒரு பிள்ளையாக, நாளைக்கு மக்களுக்கு மத்தியிலே முகம் கொடுக்க வேண்டும், அந்த பிள்ளை இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்பொழுதுதான் நாங்கள் பாடசாலையை தெரிவு செய்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பாடசாலை எப்படி தெரிவு செய்வது? எங்களுடைய இன்றைய காலத்திலே அந்த பாடசாலை ஒன்றை தெரிவு செய்வதாக இருந்தால், நாங்கள் அதாவது இந்த மொண்டசரியிலே சில இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை தாண்டிய இன்னொரு ஊராக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் தூரமான இடங்களாக இருக்கலாம். நாங்கள் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், ஃபேஸ்புக்கிலே அந்த பாடசாலையை நாங்கள் தேடுகிறோம். அங்கே அதை அந்த பிள்ளையை அல்லது அந்த பாடசாலையிலே படித்த பெற்றோர்கள், மாணவர்களுடைய பெற்றோர்களிடத்திலே போய் கேட்கிறோம், இந்த பாடசாலை எப்படி, இந்த மொண்டசரி எப்படி இருக்கிறது, இங்கே என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கிறார்கள், எப்படி இந்த பிள்ளையுடைய திறமை, இவற்றை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்கின்றோம். அன்பான சகோதரர்களே, அதாவது இப்படியான நாங்கள் கேட்டு தெரிவு செய்கின்றோம். அல்லது நாங்கள் ஃபேஸ்புக் மூலமாகவோ ஆன்லைன் மூலமாகவோ என்ன செய்கிறோம் என்றால், அந்த பாடசாலைகளில் நடக்கக்கூடிய கான்செப்ட்களை பார்க்கின்றோம். அங்கே பிள்ளைகளுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஸ்போர்ட் மீட்டுகளை பார்க்கின்றோம். இப்படியானவற்றை நாங்கள் அவதானித்து என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அங்கே ஒரு பாடசாலையை தெரிவு செய்கின்றோம். இன்னும் சில பேரை பார்த்தால் அவர்களுக்கு தூரமான இடங்களுக்கு அதாவது சிறுவர்களை அனுப்புவதற்கான பொருளாதார வசதி இல்லாமல், அல்லது ஆள் பற்றாக்குறை, வீட்டில் யாரும் கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருந்தால், சமீபத்தில் இருக்கின்ற ஒரு பாடசாலையை தெரிவு செய்யும்.
இப்படி எல்லா துறைகளையும் தெரிவு செய்கின்ற பொழுது இன்று எம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் எதை பார்க்கிறோம் என்றால், எங்களுக்கு சிங்கள மீடியத்திலே ஒரு பாடசாலை தேவை என்றால் சிங்கள மீடியத்திலே ஒரு பாடசாலையை பார்ப்போம். ஆங்கில மொழியிலே ஒரு பாடசாலையை தெரிவு செய்ய வேண்டும் என்றால் ஆங்கில மொழியிலே இருக்கக்கூடிய ஒரு மொண்டசூரியை தேடுவோம். இந்த இரண்டும் மாற்றமாக இருக்கு. அப்பால் தான் தமிழ் மொழியிலே பேசுகின்ற சாதாரண ஒரு பாடசாலையை நாங்கள் தெரிவு செய்கின்றோம். அன்பான சோழே, எப்படியாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஏற்கனவே சொன்ன இந்த அடிப்படைகளை மாத்திரம் பார்த்துத்தான் நாங்கள் தெரிவு செய்கிறோம் என்று சொன்னால் அந்த பிள்ளை நாளைய மறுமையிலே அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை வைத்து விசாரிக்கப்பட போகின்றோம். எங்களிடத்திலே மார்க்கத்தை பற்றி எந்த பாடசாலையிலே மார்க்க அடிப்படையிலே இஸ்லாமிய அடிப்படையிலே சிறுவர்களுக்கான அந்த சிறுவர் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது, அந்த பாடங்கள் அந்த சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, எந்த பாடசாலையிலே ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துஆக்களை சிறுவர்களுக்கு படித்துக் கொடுக்கிறார்கள், தொழுகையை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார்கள், சின்ன வயதிலேயே ஒழுக்கங்களை எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி அடுத்தவரோடு பேச வேண்டும் என்ற ஒழுக்கங்களை எந்த பாடசாலையில் எந்த மொண்டசூரியிலே படித்துக் கொடுக்கிறார்கள் என்பதை தேடுவது உண்மையிலே 100% என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியானவர்கள் யாரும் தேடுவதில்லை. எனவே நாங்கள் தெரிவு செய்யக்கூடிய பாடசாலைகள் இந்த அடிப்படைகளில் இருந்துவிட்டால் என்ன நடக்கும் என்றால், நாங்கள் தெரிவு செய்த பாடசாலை ஆங்கில மொழியை மாத்திரம் பார்த்து, அங்குள்ள படிப்பை மாத்திரம் பார்த்து, அங்குள்ள கான்செப்டுகளையும் ஸ்போர்ட் பீட்டுகளையும் பார்த்து, அங்கே இருக்கின்றவற்றை பார்த்துவிட்டு அதிலே நாங்கள் அப்படியே எங்களுடைய சிந்தனையை போட்டு அங்கே படிக்கின்ற சிறுவர்கள் நல்ல திறமையாக இருக்கிறார்கள் என்று முடிவெடுத்து நாங்கள் கொண்டு போய் சேர்த்தால் அங்கே நாங்கள் பார்ப்பதில்லை அது கிறிஸ்தவ பாடசாலையா என்பதை பார்ப்பதில்லை, அது பௌத்த பாடசாலையா என்பதை பார்ப்பதில்லை. சிங்கள மொழியிலே நல்ல தேர்ச்சியான ஒரு மொண்டசூரி என்றால் அது ஒரு பௌத்த பாடசாலையா எனக்கு பொருந்தாது என்று பார்ப்பதில்லை. இன்னும் பார்த்தால் கொழும்பு போன்ற இடங்களில் இந்து பாடசாலைகள் இருக்கின்றன, தமிழ் மொழியிலே சிறந்த பாடசாலைகள், அது இந்து பாடசாலையா என்பதை பார்க்காமல் அங்கே திறமையான ஒரு பாடசாலை என்ற முடிவுக்கு வந்து விடுகின்றார்கள். அதற்கு பின்னால் அந்த மாணவனை கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள். முஸ்லிம் பாடசாலையாக இருந்தாலும் கூட அங்கேயும் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் நிறைய பாடசாலைகளிலே இஸ்லாம் கிடையாது, இஸ்லாமிய ஒழுங்கு கிடையாத முஸ்லிம் பாடசாலைகள் தான் இருக்கின்றன. எனவே எந்த வகையிலே தெரிவு செய்தாலும் சகோதரர்களே, எங்களுடைய தெரிவு தவறான தெரிவாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தெரிவு செய்கின்ற அந்த இளம் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அந்த அத்திவார பாடசாலை இஸ்லாத்துக்கு நெருக்கமான, முழுக்கவே இல்லாவிட்டாலும் கூட 100க்கு 100 இல்லாவிட்டாலும் கூட இருக்கிறதிலே கொஞ்சம் நல்லது பாடசாலை, இஸ்லாமிய ஒழுக்கங்களோடு இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை இதுதான் என்று சொன்னால் அந்த பாடசாலையை தான் தெரிவு செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்ல முன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், இப்படியான பாடசாலைகளுக்கு பிள்ளையை சேர்த்ததுக்கு பின்னால் அங்கே எங்களை அறியாமலே விடப்படக்கூடிய நிறைய தவறுகள் நடக்கின்றன. என்ன செய்வார்கள், நாங்கள் பார்க்கின்ற இன்று நிறைய பாடசாலைகளை பாருங்கள். இன்று நாங்கள் எந்த பாடசாலையிலே கொண்டு போய் அந்த எந்த மொண்டசூரியிலே கொண்டு போய் அந்த பிள்ளைகளை குழந்தைகளை போய் சேர்க்கிறோமோ அந்த பாடசாலைக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. பெரும்பாலும் 100க்கு 100 என்று சொல்லவில்லை, பெரும்பாலும் அந்த பாடசாலைகளிலே அவர்கள் அந்த பாடசாலையில் ஒரு யூனிஃபார்ம் வைத்திருப்பார்கள். அந்த யூனிஃபார்ம் ஆடை அவர்களுடைய ஒரு பெட்ஜ் அதிலே அடிக்கப்படும். அந்த பெட்ஜிலே அந்நிய பாடசாலைகளாக இருந்தால், கிறிஸ்தவர்களாக இருந்தால் அங்கே சிலுவை இருந்து கொண்டிருக்கும். பௌத்த பாடசாலைகளாக இருந்தால் அவர்களுடைய அந்த சக்கரத்தை அவர்கள் அங்கே போட்டிருப்பார்கள். இப்படி அவரவர்களுடைய மத கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சின்னத்தை அவர்களுடைய ஆடையிலே போட்டு விடுவார்கள். நாங்கள் அதை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. ஒரு சின்னம் தானே, ஒரு அடையாளம் தானே, ஒரு பெட்ஜ் தானே, இது என்ன பிரச்சனையான்னு யோசிப்போம். அன்பான சகோதரர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டிலே லம் யகுன் யத்ருக்கு ஃபீ பைத்திஹி ஷைஅன்,
எந்த ஒரு விடயத்தையும் எந்த ஒரு பொருளையும் அந்த பொருளே சிலுவை இருந்து விட்டால் தசாலீம் ஆயிஷா சொல்கிறார்கள், அந்த அடையாளங்கள் இருந்து விட்டால் நபி அவர்கள் ஒன்றில் அதை உடைத்து அப்படியே நறுக்கி விடுவார்கள் அல்லது அதை அழித்து விடுவார்கள் என்பதாக சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. சின்னொரு சிலுவையாக இருக்கலாம், சின்னொரு அடையாளமாக இருக்கலாம், ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே கூட எடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் எங்களுடைய ஆரம்ப பாடசாலையாக இருக்கக்கூடிய இந்த மொண்டசூரியிலே படிக்கின்ற அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, அந்த பிள்ளை இப்பொழுது அந்த பாடசாலைக்கு செல்ல வேண்டும். அந்த பாடசாலையிலே காலைக்கு கொண்டு போய் விட்டு நாங்கள் வந்து விடுகிறோம். எல்லா மாணவர்களும் சேர்ந்ததற்கு பின்னால் அங்கே என்னென்ன கலாச்சாரத்தோடு அந்த பாடசாலை இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, பௌத்த மக்களாக இருந்தால் சிங்கள பாடசாலைகள் அவர்களுடைய கலாச்சாரம், அதை நாங்கள் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் கிறிஸ்தவ பாடசாலைகளாக இருந்தால் கிறிஸ்தவர்கள், அந்த கோட்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்கள் எங்களுடைய குழந்தைகள் என்று வேறாக்குவதில்லை. யாரெல்லாம் அந்த மோண்டசூரியிலே அந்த கிட்ஸ் ஸ்கூல்லே போய் சேர்ந்திருக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் வரிசையாக வைத்து ஒரு பாடலை கொடுக்கிறார்கள், இதை பாட வேண்டும். பாடசாலை விட்டு வெளியே வரும் பொழுது, வீட்டுக்கு வரும் பொழுது அதே போன்று பாடசாலையை விடுவதற்காக சில மொண்டசூரியிலே ஒரு கீதத்தை படித்து, அந்த கீதத்தை படித்ததற்கு பின்னால் நாங்கள் சலவாத்தை சொல்வதை போன்று, எங்களுடைய இஸ்லாமிய பாடசாலையிலே சலவாத்து சொல்வதை போன்று அவர்களிடத்திலே அந்த கலாச்சாரம் இருந்து கொண்டிருக்கிறது. தந்தைக்கும் தாய்க்கும் தெரியாது, பிள்ளை சரியாக நல்ல ஒரு பாடசாலையை விட்டுவிட்டோம் என்ற பெருமிதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளையுடைய ஆரம்பமும் கடைசியும் அந்த பாடசாலையிலே அந்நிய கலாச்சாரம் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது, மெதுவாக வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் அன்பார்ந்த சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, அங்கே பார்க்கின்றோம் தேசிய கீதங்களை படிக்கின்றார்கள், அந்த பாடசாலைக்கு ஒரு கீதங்களை படிக்கிறார்கள். இப்படியான பல்வேறு விடயங்களை அங்கே நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று பார்க்கின்றோம், அதாவது சில நேரங்களில் அவர்கள் சில பாடல்களை படிப்பார்கள், அதனுடைய அர்த்தத்தை பார்த்து விட்டால் இஸ்லாத்துக்கு முரணான அர்த்தமாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு தெரியாது. அந்த குழந்தைகள் அதை பாடசாலையில் அந்த மொண்டசூரியிலே படித்துவிட்டு பாடவிட்டு கொண்டு வந்து சில நேரங்களில் வீட்டிலே கூட அதை பாடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் நாங்கள் அதில் எங்களுக்கு கவனம் செலுத்த முடியாது, நாங்கள் அதை கேட்பதும் இல்லை. அன்பான சகோதரர்களே, எனவே மார்க்க முரணான விடயங்களுக்கு நாங்கள் அத்திவாரம் இட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தைகளிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். ருபை இபோ பின்தும் அவ்விதன் சொல்லுகின்ற ஒரு பெண்மணி, அவர்கள் சொல்கிறார்கள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல அலைஹா ஃபீ பைத்திஹா லைலத்து உர்ஸிஹா, அவர்களுடைய திருமண நாளன்று இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. நபி அவர்கள் அவருடைய வீட்டுக்கு போய் ஃபஜலஸ அலா ஃபிராஷி கமஜ்லிஸிக மின்னி, என்னோடு நீங்கள் தூரமாக இருப்பதை போன்று நபி அவர்கள் கொஞ்சம் தூரமாக உட்கார்ந்திருந்தார்கள். தூரமாக உட்கார்ந்திருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்யாண திருமண வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஃபஜஅலத் ஜுவைரியாத்துன் யல்ரிப்ன பிதுஃபின் லஹுன்ன பயந்துப்ன மன் குத்ல மின் ஆபாயி யௌம பத்ர், அந்த நேரத்திலே சில பெண் பிள்ளைகள் அவர்களுடைய திருமண ஒரு சடங்கு, ஒரு பரம்பரை பழக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் பெரிய ரபான்களை வைத்து தட்டி கொண்டிருப்பார்கள், பாடல்களை படிப்பார்கள். பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட அவர்களுடைய தந்தைமார்கள் செய்த சேவைகளை பற்றி படித்து 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 அங்கே அப்படியே அந்த ரபானை தட்டி கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் பார்த்து கொண்டு மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே ஒரு பெண்மணி பாடுகின்றால், வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதி, அந்த பாடலோடு சேர்த்து அந்த பெண்மணி படிக்கின்றால், எங்களிடத்திலே ஒரு நபி இருக்கின்றார், நாளைக்கு நடக்கக்கூடியவதையும் இன்றைக்கு அறிந்துவிடக்கூடிய ஒரு நபி என்று சொல்கிறார். ஒரு சின்ன பிள்ளை அந்த ரபானிலே தட்டி தட்டி படிக்கின்ற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு, சின்ன பிள்ளை தானே, படித்தால் படித்துவிட்டு போகட்டும் தானே, தன்னைத்தானே புகழ்கிறது என்று சொல்ல விடவில்லை. என்ன அர்த்தம்? எங்களிடத்திலே ஒரு நபி இருக்கின்றார், நாளைக்கு நடக்கக்கூடியவற்றையும் அந்த நபி அறிந்து கொள்கிறார் என்று சொன்ன பொழுது
நபி அவர்கள் உடனடியாக அந்த நேரத்திலே அந்த பிள்ளையை பார்த்து, நீங்கள் ஏற்கனவே படித்த அந்த செய்திகளை படித்துக் கொள்ளுங்கள், இதை மாத்திரம் படிக்காமல் விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார். இதுதான் அகீதா. சின்ன பிள்ளைகளுக்கு வர வேண்டியதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன வயதிலே சொல்லிக் கொடுத்தார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவராக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அகீதாவை, அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையை சின்ன பிள்ளையாக இருக்கின்ற பொழுது சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களுடைய பிள்ளைகள் அதாவது படிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தை சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்படியான மொண்டசூரிகளை, இப்படியான கிட்ஸ் ஸ்கூல்களை தெரிவு செய்வோம் என்று சொன்னால் நாளைய மறுமையிலே நாங்கள் குற்றவாளிகள் இல்லையா? அதே போன்று பார்க்கின்றோம், ஆசிரியர்கள் இப்படியான இடத்துக்கு வரும் பொழுது சில பாடசாலைகளிலே அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதை போன்று தலையை கொஞ்சம் குனிக்க வேண்டும். அதே பழக்கம் இந்த இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்பான சோழே, தலையை குனிப்பது, சிரம் செய்வதற்காக வேண்டி சிரம் பணித்து வணக்கம் செலுத்துவது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று. அப்படியான ஒன்றை அந்த பாடசாலையிலே சேர்த்தப்பட்டு விட்டால் செய்துதான் ஆக வேண்டும். இல்லாவிட்டால் பிள்ளைக்கு அங்கே படிக்க முடியாது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அங்கே பார்க்கின்றோம் நிறைய உருவப்படங்களை கீற கொடுப்பார்கள். ஒவ்வொரு உருவப்படங்களையும் கீறுமாறு பணித்து அந்த பிள்ளை உள்ளத்திலே உருவப்படங்கள் வரையக்கூடாது, இஸ்லாத்தில் அதற்கு இடம் கிடையாது என்ற அந்த சிந்தனை எதுவுமே இல்லாமல் அந்த பிள்ளை இஸ்லாத்திலே ஹராம், உருவப்படங்கள் வரைவது ஹராம், சிறுவர்களுக்கு கூட வரைய கொடுக்க கூடாது. அப்படியாக இருக்கின்ற பொழுது அவற்றை தான் அந்த பாடசாலைகளிலே அந்த குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பிள்ளைகள் அதாவது பல முறைகள் அங்கே நடக்கக்கூடிய பல கான்செர்ட்டுகள், பல நிகழ்ச்சிகள், வருடா வருடம் நடக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள் அந்த பிள்ளைகளை கட்டாயமாக நாங்கள் அனுமதித்துத்தான் ஆக வேண்டும். அங்கே அந்த கான்செர்ட்டுகள் வரும் பொழுது 1000 2000 அல்ல, 5000 10,000 ரூபாய்களை செலவழித்து அந்த சின்ன குழந்தைகளுக்கு ஆடைகள், அதே போன்று தேவையான அந்த விழாவுக்கு தேவையான அந்த சந்தர்ப்பங்களிலே பலவற்றை வாங்குமாறு சொல்லுவார்கள். அந்த குழந்தையுடைய ஆசைக்காக வேண்டி பணம் வீண் விரயம் செய்யப்படுவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வன்மையாக கண்டிக்கிறானே என்ற சிந்தனை கூட இல்லாமல் என்ன செய்வார்கள், இப்படியான ஸ்போர்ட் மீட்ஸ்களாக இருக்கலாம் அல்லது கான்செர்ட்டுகளாக இருக்கலாம், இப்படியான அதே போன்று மார்க்கெட் டே என்று சந்தை, அந்த குழந்தைகள் சந்தையை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாத போல என்று சொல்லுவார்கள். அதாவது அந்த குழந்தைகளுக்கு பிஸ்னஸை பற்றிய சிந்தனையே இல்லாதவர்களுக்கு கூட இன்று என்ன செய்கிறார்கள், அங்கே பெற்றோர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோருமாக கலந்து அங்கே ஒன்றுக்கொன்றாக கலந்துரவாடி வாலிப பெண்களும் கலந்து கொள்கிறார்கள். எந்த ஒரு கலாச்சாரத்துக்கோ இஸ்லாத்துக்கோ சம்பந்தமே இல்லாத முறையில் அங்கே இவைகளை எல்லாம் முஸ்லிம் பாடசாலைகளிலே கூட, முஸ்லிம் மொண்டசரியிலே கூட இன்று செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இவைகளெல்லாம் உண்மையிலே நாங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி எம்முடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாள் வந்துவிட்டால் அங்கே அவர்களுக்கு தெரியும், நாங்கள் ஃபோமில் எழுதி கொடுத்திருக்கிறோம், எம்முடைய குழந்தை பிறந்த நாள் இந்த நாள் தான். அவர்கள் சரியாக அந்த நாள் வந்துவிட்டால் அங்கே பேர்த்டே ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறார்கள். நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது விழா கூடாது என்று பேசக்கூடிய நாங்கள், அதற்காக வேண்டி எங்கேயும் குரல் கொடுக்கக்கூடிய நாங்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய பேர்த்டே நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எம்முடைய குழந்தை படிக்கின்ற பாடசாலைகளில் கேட்டிருக்கிறார்கள், ஏதோ யாருக்கும் தெரியாமலாவது கொடுத்து விட வேண்டும் என்று கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமை தான் இன்றைக்கு பாலர் பாடசாலைகளுடைய இந்த மொண்டசருடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி இன்னும் இருக்கிற சகோதரர்களை நிறைய சொல்ல முடியாத ஒரு சிலவற்றை சொல்கிறேன். அங்கே விடப்பட்ட பாடசாலை கிறிஸ்தவ பாடசாலையாக இருந்தால் அங்கே கிறிஸ்மஸ் அது வந்துவிடும். அந்த கிறிஸ்மஸ் அந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், அங்கே சிறுவர்களுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா என்று சொல்லுகின்ற, அதாவது சண்டா என்று சொல்லுகின்ற அந்த பேரில் இருக்கக்கூடிய அந்த ஒருவருடைய ஆடையை அங்கே அணிவிக்கிறார்கள். அல்லது சோப்பு நிறத்திலே ஒரு தொப்பி அணிவித்து
அந்த குழந்தைகளுக்கு ஆட வைக்கிறார்கள், டான்ஸ் ஆடுகிறார்கள். மியூசிக்குகளை போட்டு அந்த கிறிஸ்மஸ் டே அந்த மொன்டெசரியிலே கொண்டாட்டம் நடக்கிறது. அங்கே தாய் தந்தையர்களும் வரலாம் என்று சொல்லிவிட்டால் இவர்களும் போய் அந்த தன்னுடைய குழந்தை ஆடுவதை பார்க்க வேண்டும், அதை பார்த்து ரசிக்க வேண்டும், அதை என்னுடைய போனிலே 2 போட்டோக்கள் வீடியோக்கள் எடுக்க வேண்டும் என்று தாயும் தந்தையும் போய் நின்று பார்த்து அங்கே மனதுக்கு நிம்மதியோடு வருகிறார்கள். இஸ்லாம் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சோதர்கள். இந்த நிலைமையில் தான் இன்றைய, அது மாத்திரமல்ல, பௌத்த பாடசாலைகளாக இருந்தால் இன்னும் நிறைய அந்நிய பாடசாலைகளை சேர்த்துகிறார்கள். இதற்காக சிங்கள மொழி சரியாக படிக்க வேண்டும் என்பதற்காக. அன்பான சோழே, அவர்களுடைய ஒருது நாள், அவர்களுடைய வெசாக் போன்ற முக்கியமான தினங்கள் வந்துவிட்டால் அந்த நாளைகளிலே பாடசாலை மூடப்படு நாட்களாக இருக்கலாம், வேறொரு தினத்திலே அந்த கொண்டாட்டங்களை பிள்ளைகளுக்காக வைக்கிறார். அந்த கொண்டாட்டத்துக்காக வேண்டி ஒவ்வொரு வீட்டாலும் நீங்கள் இன்னின்ன பொருட்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்பட்டு விட்டால் மீலாது விழாவுக்கு கலந்து கொள்ளாத நாங்கள் அந்த குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய அந்நிய கலாச்சாரமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமான விடயங்கள் கூட எங்களுடைய குழந்தைகளை கலந்து கொள்ள செய்கிறோம். எதற்காக? அந்த பிள்ளை நாளைக்கு படிக்க வேண்டும் என்பதற்காக. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி ஏராளமான விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இவற்றையெல்லாம் செய்யக்கூடிய முறையில் எங்களுடைய குழந்தைகள் வளர்க்கப்படுவார்கள் என்று சொன்னால் அடிப்படையிலேயே அந்த குழந்தைகளுடைய ஆரம்பமே இப்படியாக ஆகிவிட்டால் நாளடைவில் அந்த பிள்ளைகள் படிக்கின்ற நேரத்திலே இஸ்லாத்தை படிக்க வேண்டும், இஸ்லாமிய அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும், இஸ்லாம் எனக்கு கௌரவத்தை தந்திருக்கிறது, நாளைய மறுமையில் அல்லாஹ்விடத்திலே விசாரணை இருக்கிறது என்ற சிந்தனை இல்லாமல் நாளடைவிலே தூரமாக செல்லக்கூடிய பல பேர்களை பார்க்கின்றோம். பெரியவர்களாகிவிட்டால் அவர்கள் இஸ்லாத்துக்கு தொடர்பே இல்லாதவர்களை போன்று போய்விடக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அதற்கான பிரதானமான காரணி நாளைய மறுமையிலே பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் பெற்றோர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் சத்தியத்தை தெளிவாக புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே அடிப்படையில் நாங்கள் நோக்கும் பொழுது அவர்களுடைய கொண்டாட்டங்களில் ஃபென்சி ட்ரெஸ், அதாவது வினோத உடை என்ற ஒன்றை வைத்துக் கொள்வார்கள். இந்த நிகழ்ச்சிகளோடு சேர்த்து அவர்களுடைய ஸ்போர்ட் மீட்ஸாக இருக்கலாம், கான்சர்ட்டாக இருக்கலாம், இப்படியான ஃபென்சி ட்ரெஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி வைப்பார். அதில் என்ன செய்வார்கள் என்றால் சில நேரங்களில் சில இடங்களில் ஒரு ஆணை ஒரு பெண்ணாக அலங்கரிப்பார். ஒரு ஆணை ஒரு பெண்ணாக, சிறுவர்கள் தானே என்று எல்லாமே விட எங்களுக்கு நாங்கள் நினைப்பெல்லாம் சிறுவர்கள் தானே என்று விட முடியாது சோதனை. சிறுவர்களாக இருந்தாலும் கூட மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டவைகள் தடை. அதற்கு தெளிவான உதாரணம் தான் பெரியவர்களுக்கு தான் மார்க்கத்திலே மது ஹராம் என்பது கிடையாது, எல்லோருக்குமே ஹராம். குழந்தைகளுக்கு கூட கொடுக்க முடியாது, தங்கம் அதாவது அணிவிக்க முடியாது. குழந்தைகளாக இருக்கின்றார்கள் சில ஆண்கள், ஆண் குழந்தைகள் தானே என்று ஒரு தங்க மோதிரத்தை போட முடியாது, பெற்றோர்கள் குற்றவாளிகள். எனவே இதே போன்றுதான் அந்த குழந்தைகளுக்கு அந்த பாடசாலைகளில் இப்படியான வினோத உடை நிகழ்ச்சிகள் வந்துவிட்டால் மாறுவேடமுள்ள அந்த உடைகளை அணிவிப்பதற்கு பெற்றோர்கள் சம்மதித்து விடுகிறார். அதே போன்று பார்க்கின்றோம், ஏற்கனவே சொன்னதை போன்ற பல ஆடல்கள், மியூசிக்கு ஏற்ற நடனங்கள், இப்படியான நிகழ்ச்சிகள் எல்லாம் தவிர்க்க முடியாமல் விரும்பியோ விரும்பாமலோ கலந்து கொள்ள செல்கிறார்கள். ஏன்? அந்த பாடசாலை இருக்கிறது அந்நியருடைய பொறுப்பிலே. எங்களுடைய பாடசாலைகளாக இருந்தால் ஏதோ போய் பேசலாம், இதிலே கலந்து கொள்ள வைக்க முடியாது என்று சொல்லலாம். ஆனால் அங்கே இருக்கிறது அந்நியர்களுடைய பாடசாலையாக இருக்கிறது, வேறு வழியே இல்லை. குழந்தையை அதிலே அதாவது பங்கு பற்றுவதற்காக அனுமதித்து விடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் எப்படி கேட்கிறான்? அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன். அல்லாஹ் கேட்கிறான்,
உங்களை எல்லாரும் சும்மா படைச்சோம்னு நினச்சி கொண்டு இருக்கிறீங்களா? தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் சும்மா படைச்சிட்டான் அல்லாஹ். இப்படியா நீ நினச்சி கொண்டு இருக்கிறீங்க? வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் எங்களிடத்தில் மீட்டப்பட மாட்டீர்கள் நினைக்கிறீர்களா? இதுக்கு பிறகு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மீட்டப்பட மாட்டோம் இப்படியா நினைக்கிறீங்க? நினைச்ச மாதிரி ஆடுவதற்கு இதுதான் காரணமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். எனவே அன்பான சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தை உண்மையை விளங்கக்கூடிய அந்த சிந்தனையோடு தான் அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையை பிறக்க செய்கிறான். எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அது முஸ்லிம் குழந்தை மாத்திரமல்ல, அந்நியர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் உண்மையை விளங்கக்கூடிய ஒரு சுபாவத்தோடு தான் அல்லாஹ் அந்த குழந்தையை பிறக்க செய்கிறான். பின்னால் ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி ஓ யுனஸ்ஸிரானிஹி ஓ யுமஜ்ஜிசானிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், பின்னால் அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை யூதராக, அதாவது நஸ்ரானியாக, கிறிஸ்தவராக, அதே போன்று நெருப்பு வணங்கியாக, இப்படியான வேறு வேறு திசைகளுக்கு மாற்றக்கூடியவர்கள் பெற்றோர்கள் தான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே நாங்கள் இனியுள்ள காலங்களிலாவது விட்ட தவறு ஏதோ விடுபட்டு விட்டது, இனி வரும் காலங்களிலாவது, நான் சொல்லவில்லை முஸ்லிம் பாடசாலைகள் தான் இதற்கு சரியானது என்று நான் அதை சொல்லவில்லை. பாடசாலைகளை தெரிவு செய்கின்ற பொழுது உள்ளதிலே மார்க்கத்துக்கு மிக நெருக்கமான பாடசாலையை தெரிவு செய்து அப்படியான ஒரு பாடசாலையிலே எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் அந்த கல்வியை கொடுப்போம் என்றால், ஆரம்பத்தை கொடுப்போம் என்றால், அதுதான் எங்களுக்கு ஆரோக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். வல்ல ரஹ்மான் எங்களுக்கு உண்மையை புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாராக. யா அல்லாஹ், பாவங்கள் பெற்றோர் உஸ்தாமாவுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. இஸ்லாத்தை முஸ்லிம் பாதுகாப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக. இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக. அக்குல் கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலில் முஸ்லிமீன் அஜ்மாயின் வஸ்தக்ஃபிரூஹ் இன்னஹு ஹுவல் கஃபூர்.